எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் கொஞ்சம் மனமா அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோல இப்ப உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்த சைனா பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கௌதம் சங்கர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கீங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கோல்டுங்கிறது நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம நம்ம அண்டைய நாடுகளிலும் நிறைய இடங்கள்ல கோல்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம நிறைய பர்ச்சேஸ் ஷாப்பிங் பண்றது கோல்டு தான் நிறைய பேர் ஷாப்பிங் பண்றாங்க. அது மேலதான் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஆஃப்லைன்லயா இருக்கட்டும் ஆன்லைன்லயா இருக்கட்டும் நிறைய பேர் கோல்டுல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதனால கோல்டுடைய ரேட் நம்ம கணிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியை தொட்டிருக்குது. இப்ப இப்பத்த ரேட்டு பிரகாரம் இப்ப நான் வீடியோ போட்டுட்டு இருக்க ரேட்டு பிரகாரம் நம்மளுடைய இந்தியால நான் தமிழ்நாட்டுல வீடியோ போடுறேன். அதனால நம் தமிழ்நாட்டுடைய ரேட் பிரகாரம் இப்ப ஒரு கிராம் 9300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா 22 கேரட் 9300 ரூபாய்க்கும் 24 கேரட் 10,200 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க இப்பத்த ரேட்டுக்கு. அப்போ ஒரு சவரன் எவ்வளவு இருக்கும், 10 சவரன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 1 கிலோ கோல்டு எவ்வளவு ரேட் வரும் அப்படிங்கறத கணக்கு போட்டுக்கோங்க. 1 கிலோ கோல்டு எத்தனை சவரன் அப்படின்னா 100 சவரன் கொண்டதை தான் 1 கிலோ கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, சைனால புதுசா ஒரு ஏடிஎம் ஓபன் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்குதான் ஓபன் பண்ணாங்க. அந்த ஏடிஎம் என்னன்னா கோல்டு சம்பந்தப்பட்ட ஏடிஎம். நம்ம அவசரத்துக்கு நம்ம கோல்டு எதனா ஒரு கோல்டு அடமானம் வச்சுன்னா நம்ம எங்க போவோம்? ஒண்ணு நம்ம மார்வாடி கடைக்கு போவோம், இல்லைன்னா பேங்க்குக்கு போவோம், இல்லைன்னா நம்ம வாங்கின கோல்டு நகைக்கடையிலேயே கொண்டு போய் கோல்டை நம்ம பாதி ரேட்டுக்கு வச்சுக்கிட்டு நம்ம காசு வாங்கிட்டு வருவோம். இல்லைன்னா ரொம்ப நம்மளுக்கு தேவை அர்ஜென்ட் அப்படின்னா அந்த நகையை நம்ம வித்துருவோம். ஆனா இந்த சைனாக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை கூட ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணி யோசிச்சு அதை ஏடிஎம் மூலியமா நம்ம சேல் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, நம்ம அவசரத்துக்கு நம்ம இப்ப ஒரு சவரன் நம்ம கோல்டு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கோல்டு நம்ம காயின் அடிப்படையில நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த காயினை கொண்டு போய் நம்ம ஏடிஎம் அந்த மிஷின் மேல நம்ம வச்சோம் அப்படின்னா அது அதனுடைய எடையும் அதனுடைய தரத்தையும் அது சோதனை பண்ணுறோமா. சோதனை பண்ணிட்டு இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்தோம்னா அது எவ்வளவு எடை இருக்கு, அது ஒரிஜினல் நகை தானா, ஒரிஜினல் கோல்டு தானா அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரியா அந்த ஏடிஎம் அதை செக் பண்ணுவோமா. செக் பண்ணிட்டு வித்தின் 30 நிமிஷத்துக்குள்ள நான் அதனுடைய ரேட் எவ்வளவோ அந்த ரேட்டுக்கு உண்டான அமௌண்ட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயே அதனுடைய அந்த மதிப்புக்கு உண்டான பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருக்கோமா. இதுதான் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க கோல்டு ஏடிஎம். இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சைனால இருக்க ஷாங்காங் நகர் அப்படிங்கிற அந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஎம் வேர்ல்டுலயே ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி இது ரன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து மற்ற இதர இடங்கள்லயும் அதை ஆரம்பிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இது நம்ம இந்தியாவில கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நம்ம எந்த அளவுக்கு உண்டான நகையின் மதிப்பு நம்ம போட்டு எடை பார்த்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்க முடியும் அப்படின்னா 3 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம போட்டு எடை போட்டு பார்த்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை நம்மளால வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 3 கிராம்னா இப்ப நம்ம ஊர் ரேட்டுக்கு 3 கிராம் எவ்வளவு ஆச்சு, 27,000, சப்போஸ் 30,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 100 சவரன். 100 சவரனா எங்கேயோ போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் 80 லட்சம் ரூபாய் கிட்ட வருது நம்ம ஊர் காசுக்கு. அவ்வளவு அமௌண்ட் நம்மளால பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஏடிஎம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல நல்லா ரன் ஆகுமா, ரன் ஆகாதா, அது வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கௌதம். சரா, பை பாய்.